Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அந்த அம்பேத்கர் போட்டோவை 3 மத குருமார்களையும் வச்சு புண்ணியத்தனம் பண்ணி மறுபடியும் முன்பே மாட்டணும். அந்த மாதிரி பாவப்பட்டுச்சு அந்த அம்பேத்கர். கிறிஸ்துவ, இஸ்லாமிய, ஹிந்து மத பண்டிதர்களை வச்சு அம்பேத்கர் போட்டோவை புண்ணியத்தனம் பண்ணி தான் திரும்ப கொண்டு போய் பார்லிமெண்ட் ஹாலில் வைக்கணும். யாரு கையில் அது படக்கூடாதோ அவங்க கையில பட்டு தீட்டுப்பட்டு போச்சு. நாடகம் ஆடுறானுங்க காங்கிரஸ்காரங்க. அம்பேத்கர் போட்டோ வச்சு வயிற்று போல பண்றானுங்களே. அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காருன்னு சொல்லல, இதை மறைக்கிறாங்க. எப்படி ஈவேராக சொன்னதெல்லாம் வேற. தமிழ் காட்டு மிராட்டி பாச, பொம்பளைக்கு கர்ப்பப்பை இருக்க கூடாது, திருக்குறள் தங்கத்தட்டுல வச்ச மலன் பெரியார் சொன்னதெல்லாம், ஈவேரா சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு பெரியார் பெரியார் இங்க எப்படி ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களோ. அம்பேத்கர் ஒரு மிகச்சிறந்த தேசபக்தன். வீர சாவர்கரும் அம்பேத்கரும் நல்ல நண்பர்கள். ஒண்ணு, அம்பேத்கர் 52 பொது தேர்தலையும் 54 சட்டமன்ற தேர்தலையும் போட்டிடுறப்ப ஜனசங்கமும் ஹிந்து மகாசபையும் அவர் ஆதரிச்சது. ஆனால் அவரை தோற்கடிச்சது இந்த 10 கோடி 15 கோடி கம்யூனிஸ்ட் டாங்கே அன்னைக்கு இருந்த பெரிய தலைவரும் இந்த பண்டித மாமா நேர்மாமா இவங்க தான் அவரை தோற்கடிச்சாங்க. 2 அன்னைக்கு ஓர் இந்தியாவா இருந்தது, ஒரே ஒற்றை இந்தியாவா தெரிஞ்சது. இன்னைக்கு 2ஆ 3ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே. சரிங்களா? குறிப்பா அன்னைக்கு அம்பேத்கர் காலம் இந்தியா வேற, இன்னைக்கு அமித்ஷா மோடி காலம் இந்தியா வேறையா இருக்கு. அதனாலதான் இன்னைக்கு யாரையா அமித்ஷா மோடி அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது ஒரே இந்தியா, ஒரே பாரதம், ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம். கலாச்சாரம் என்ன ஒவ்வொரு மண்ணுக்கும் இது பண்ணிருக்கலாம். இது ஒரே நாடு. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது ஒரே நாடு. வைக்கம் போராட்டத்தில் பெரியார் கலந்து கொண்ட பிறகு வைக்கம் போராட்டமே ஒரு போலி. வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் கட்சி தலைவராக போனது. வன்மமா பேசுறாங்க. வன்மமா பேசுறாங்க. பாருங்க பாரதிய என்கிட்ட மாட்டிட்டீங்க. இல்ல வைக்கம் போராட்டம் எப்ப நடத்துறாரு பெரியார் சொல்லு. வைக்கம் போராட்டம் எப்ப நடத்துறாரு? வைக்கத்துக்கு போயிருந்தாரு. அப்ப எங்க இருந்தாரு? எந்த கட்சியில இருந்தாரு? எந்த கட்சியில இருந்தாரு? காங்கிரஸ்ல இருந்தாரு. அத சொல்லு சார். அன்றைக்கு அம்பேத்கர் காலம் வேற சார், இன்னைக்கு வேற சார். நிலைமை மோசமா இருக்கு. இன்னைக்கு நிலைமை மோசமா இருக்கு. இன்னைக்கு அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்து எல்லாருமே அரசியலமைப்பு சட்டத்தோட நாடாளுமன்றத்தில் பயணிச்சு அரசியலமைப்பு சட்டத்தை கற்பழித்து அதை அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை கிழித்து போட்டவர் திருமதி இந்திரா காந்தி. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில தகவல்கள் சொல்றாங்க. நீங்க அதிமுக அனுதாபி, அதனால நான் இந்த விஷயமும் கேட்கணும். நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி. ஆதன் தமிழர்களுக்கு வணக்கம். பல்வேறு துறையில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் மீண்டும் நம்மோடு இணைந்திருக்கிறார் எடப்பாடி பழனிசாமியின் தீவிர ஆதரவாளரான திரு வக்கீல் மணிகண்டன் அவர்கள். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற, வாருங்கள் அவரிடமே கேட்போம். வணக்கம் மணிகண்டன் சார். வணக்கம் மாதேஷ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஜெய் பீம், ஜெய்ஷா ஒழிக, ஜெய்ஷா அப்பா அமித்ஷா ஒழிக. எதுக்கு ஜெய்ஷா ஒழிக சொல்றீங்க? ஜெய் பீம் சொல்லிட்டேன், அப்புறம் எதுக்கு மோனே ஏதாவது சொல்லணும்ல, அதனால ஜெய்ஷா ஒழிக, ஜெய்ஷா அப்பா அமித்ஷா ஒழிக. இது எடப்பாடியின் தீவிர ஆதரவாளர்னு நான் அறிமுகப்படுத்தினேன். இல்ல அதுல ஒரு பகுதி இது எடப்பாடியுடைய வாய்ஸ் மாதிரி நம்ம சொல்லல, எடுத்துக்கலாமா? நல்லா புரிஞ்சுக்கங்க, நான் அதிமுகவுடைய ஆதரவாளர், அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளரோ, எடப்பாடியின் நான் முடிச்சிடறேன். அதிமுகவுடைய செய்தி தொடர்பாளரோ இல்ல தனிப்பட்ட திரு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட செய்தி தொடர்பாளரோ அல்ல. என்னுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி. நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி. இது என்னுடைய நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிட்டு இருக்கிறது. நாடு நல்லா இருக்கணும்னா நாட்டுக்கு மோடி, இந்த ஸ்டேட் நல்லா இருக்கணும்னா ஸ்டேட்டுக்கு எடப்பாடி. அப்படிங்கிறப்ப அதிமுக காரங்களே பேச தவிர்க்கிற தயங்குற சில விஷயங்களை என்னால் வெளிப்படையாக பேச முடியும் அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கங்க. எடப்பாடி பழனிசாமியின் ஆதரவாளர், ஆமாம், நான் அதிதீவிர ஆதரவாளர். அதே சமயத்தில் நான் ஒரு அதிதீவிர தேசியவாதி அப்படிங்கிறதையும் அந்த ஒரு பகுதி நீங்கள் என்னை அறிமுகப்படுத்துறதுல தவிர்த்துட்டீங்க. தெரிஞ்சு தவிர்த்தீங்களா இல்லை தெரியாமல் தவிர்த்தீங்களா, அதையும் இனிமேல் சேர்த்திங்கன்னு சொல்ல வந்தேன். நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி. நாட்டுக்கு மோடி வேணான்னு தான் அதிமுக நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கல. உறவு வேண்டாம், நாட்டுக்கு வேண்டான்னு இது வரைக்கும் அதிமுக நினைச்சதா எங்களுக்கு தெரியல. அப்படி வேண்டான்னா மோடியை பற்றி நீ அது பண்ணுற இது பண்ணுற சரியில்லை அப்படின்னு சொல்லி மோடிக்கு எதிராக இங்கே சண்டமாரதம் கட்டியிருப்பாங்க. இல்லை சண்டமாரதம் கட்டுற மாதிரி அட்லீஸ்ட் நடிச்சாது இருப்பாங்க. உன்னோட ஒட்டு வேணாம், உறவு வேணாம். அதுக்கு என்ன காரணம்னா, அதிமுகவுடைய என்னுடைய நண்பர்களே நிறைய பேர் சொல்ல தவறுற ஒரு விஷயம், நாடு முழுக்க பாஜக மோடி மேலே மைனாரிட்டி மக்கள் அங்கே வேற ஒரு பார்வை இருக்குது. ஏன்னா அவருடைய தொகுதியிலலாம்
மைனாரிட்டி ஓட்டு போடாமல் ஜெயிக்க முடியாது. அதே மாதிரி நார்த்தில் அவங்க தொடர்ந்து 3வது முறை ஜெயிச்சுட்டு வராங்க. இந்த தடவை ஒரு சரிவு வந்திருந்தாலும் ஜெயிச்சுக்கிட்டு வராங்க அப்படின்னா மைனாரிட்டியோட ஓட்டு முழுவதுமாக இல்லாமல் அவங்க ஜெயிக்க முடியாது. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பிஜேபினா இங்கே உள்ள மைனாரிட்டி சகோதரர்கள் அது வேற மாதிரி பார்க்குறாங்க. இவங்க நமக்கு ஒரு எதிரான, அது ஒரு கட்டமைக்கப்பட்ட பிம்பம் தான், அது வேற விஷயம். ஆனால் பாஜக அப்படிங்கிறது ஒரு நமக்கு எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு அடிமனதில் அவங்களுக்கு ஒரு எண்ணம் வேறுண்டு, தேசத்துக்கு ஆபத்தான கட்சின்றாங்க. அது நீ உருட்டுக்கு என்ன வேணாலும் இல்ல, அவங்க சொல்றது எதிர்கட்சிகள் சொல்றது இதெல்லாம் அது உருட்டுறது தான், எல்லாம் என்ன வேணாலும் சொல்றது தான். என்ன இப்போ அப்படியே இந்த 11 வருஷத்துல நான் அப்படியே தேசம் அப்படியே தலைகீழா போயிடுச்சா? அந்த அம்பேத்கர் போட்டோவை வச்சுக்கிட்டு அட்டூழியம் பண்றானுங்க பார்லிமெண்ட்ல. யார் அம்பேத்கர் போட்டோ கையில தொடக்கூடாதோ அவனுங்க அந்த போட்டோவை தொட்டுக்கிட்டு அவனுங்க பாஷையிலே பதில் சொல்றேன். அந்த அம்பேத்கர் போட்டோவை 3 மதத்தோடைய 3 மத குருமார்களையும் வச்சு புண்ணியத்தனம் பண்ணி மறுபடியும் கொண்டு போய் மாட்டணும். அந்த மாதிரி பாவப்பட்டுச்சு அந்த அம்பேத்கர். கிறிஸ்தவ, இஸ்லாமிய, ஹிந்து அந்த மத பண்டிதர்களை வச்சு அம்பேத்கர் போட்டோவை புண்ணியத்தனம் பண்ணி தான் திரும்ப கொண்டு போய் பார்லிமெண்ட் ஹாலில் வைக்கணும். யாரு கையில அது படக்கூடாதோ அவங்க கையில பட்டு தீட்டுப்பட்டு போச்சு. நாடகம் ஆடுறானுங்க காங்கிரஸ்காரங்க. அம்பேத்கர்னு சொல்றது ஃபேஷன் ஆயிடுச்சு. அதுக்கு பதிலாக கடவுள் பேரை சொல்லலாம், மோட்சமாவது கிடைக்கும்ன்றாரு அமித்ஷா. அது சரின்றீங்களா நீங்க? அதாவது இந்த அம்பேத்கர் பேர் சொல்ல வேணாவா என்ன? இந்த கட் அண்ட் பேஸ்ட் உலகத்திலேருந்து எப்போ மாதிரியே வெளியே வருவீங்க? ஒரு பாண்டே பேட்டியில் தான் உங்களை சொன்னார், நீங்கள் நீங்களும் ஊடகத்தில் இருக்கீங்க தம்பி, முழுவதுமாக ஒரு விஷயத்தை உள்வாங்கிட்டு படிங்கன்னு உங்களுக்கு ஒரு அறிவுரை சொன்னார். பாண்டியான அளவுக்கு நான் பெரிய ஆள் இல்லை, ஆனால் வயசில் உங்களோட நான் பெரிய ஆள் ஒன்று சொல்கிறேன். இந்த மற்றவங்கள மாதிரியே இந்த திராவிட குஞ்சுகள் மாதிரியே நீங்களும் இந்த கட் அண்ட் பேஸ்ட்டை படிச்சுட்டு தான் போவீங்களா? அதாவது இங்க இந்தியா முழுக்க போராட்டங்கள் பெருசா வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாத்தீங்களா? அப்ப போராட்டம் வெடிக்கும் அப்படியே இது பூத்து போச்சு, இந்தியாவே பொழந்து போச்சா? இந்த உருட்டுறதுக்கு ஒரு வழியில 10 பேர் நின்றுட்டு கத்துறானுங்க. இந்த 10 கோடி கம்யூனிஸ்டும் 15 கோடி கம்யூனிஸ்டும் இந்த திருமாவளவன் சப்ஜெக்டுக்குலாம் வரேன். நான் ஒண்ணு சொல்லிடுறேன். அம்பேத்கரை பாத்தீங்கன்னா தீட்டுப்பட்டு விட்டார். இந்த பாவிகள் கையில அந்த போட்டோ சிக்கினதுனால அவர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்தை எப்படி அந்த புத்தகத்தை கையில் வச்சுக்கிட்டு இவங்க இந்த காங்கிரஸ்காரனுங்க நாடகம் காமிச்சானுங்களோ அந்த அரசியலமைப்பு புத்தகமும் தீட்டுப்பட்டு விட்டது. அம்பேத்கர் போட்டோவை யாரு வச்சுக்க கூடாதோ, எப்படி கசாபு கடையில வேலை செய்யறவன் ராமலிங்க வள்ளலார் மடத்துல உறுப்பினராக இருக்க முடியாது, அந்த மாதிரி அம்பேத்கர் படம் அவனுக்கு கைக்கு போனதுனால அந்த படமும் தீட்டுப்பட்டு விட்டது. அவர் எழுதி கொடுத்த அந்த மகான் எழுதி கொடுத்த அரசியலமைப்பு சட்டமும் தீட்டுப்பட்டு விட்டது. ஏன்னு கேளுங்க, பதில் சொல்றான்னு கேட்க மாட்டீங்க, வேற எங்கேயா ஓடுவீங்க, இந்த போஸ்ட் விட்டு வேற கோல் போஸ்டுக்கு மாத்துவீங்க. அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா குறித்து அமித்ஷா மன்னிப்பு கேட்கணும்ன்றதுதான் விவாதமே. அதான் சொல்றேன், கட் அண்ட் பேஸ்ட். அமித்ஷா தப்பு பண்ணிட்டாரு, வருத்தம் தெரிவிக்கணும். தமிழக திராவிட குஞ்சுகளில் முதன்மையான திராவிட குஞ்சு என் அருமை தம்பி ஆதன் மாதேஷ் அவர்களே, உங்களிடம் நான் வைக்கிற பணிவான கோரிக்கை, இங்கே தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினா மட்டும் மைக்கு கரன்னு வேலை செய்யாது. கட் அண்ட் பேஸ்ட் இங்கே பண்ணுவாங்க. ஆனால் சன்செட் டிவியில் லைவ் தயவு செஞ்சு இல்லைன்னா நான் அனுப்பிச்சி விட்றேன். அமித்ஷா என்ன பேசினார் அப்படிங்கிறது முழு தொகுப்பு, ஏப்பா கேமரா ஆஃப் பண்ணுப்பா, முழு தொகுப்பு போய் கேட்டு என்ன கேள்வி. பார்லிமெண்ட் இல்ல பார்லிமெண்ட்ல பேசன ஒண்ணுதே இங்க எடிட் பண்ணிட்டாங்க. இல்ல சார், இல்ல சார், என்ன பேச விடுங்க சார், சார் என்ன பேச விடுங்க. திராவிட குஞ்சியா பண்ணிட்டாங்க. பொறியறீங்க, எண்ணெயில போட்டு இது பண்ற மாதிரி பொறியறீங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. அமித்ஷா அவர்கள் சொன்னது, நான் இந்தி தெரியாது போடா குரூப்ல, இந்தி தெரியும்டா வாடா அந்த குரூப், நான் இந்தி தெரியாது சார், முடிச்சிடுறேன் சார், நீங்களும் வக்கீல் சார், நான் முடிச்சிடுறேன் சார், வழக்கறிஞர் நீங்க சார், நான் முடிச்சிடுறேன் சார், சார் நான் முடிச்சிடுறேன் சார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்துல இப்படி தப்பா அவருக்கு ஒரு மாத்திரை கொடுப்பா, பிபி மாத்திரை கொடுப்பா அவருக்கு. நான் இந்த ஹிந்தி தெரியாது போடா குரூப்லாம் இல்ல, ஹிந்தி தெரியும் வாடா குரூப், எனக்கு கொஞ்சம் ஹிந்தி தெரியும். சன்செட் டிவில உள்ள போடுங்க, அரெஸ்ட் பண்ணுங்க எல்லாரையும், லைவ் சார், என்ன பேச விடுங்க சார், லைவா அவர் தப்பா அது இல்ல அம்பேத்கரை நீங்க மேனிபுலேட் பண்ணிட்டாங்க. சார் முடிச்சிடுறேன் சார், இருங்க சார், கொஞ்சம் பொறுத்துக்குங்க. உங்க ஓனர்லாம் கோச்சுக்குவாங்களா? உங்க ஓனர்லாம் கோச்சுக்குவாங்களா? பேர் வைக்க வேண்டாம் திருமணிகண்டன். இல்ல கோச்சுக்குவாங்களா? ஓனர்லாம் பாக்குற ஓனர்லாம் கோச்சுக்குவாங்களா? ஏதாவது பிரச்சனைனா சொல்லுங்க, வேணா செஞ்சா கட் பண்ணி விடுப்பா, அவருக்கு ஏதாவது பிரச்சனையாட்டு இருக்குது. அதாவது ஒண்ணு சொல்றேன், அம்பேத்கரை எந்தெந்த விதத்துல காங்கிரஸ் கட்சி நீங்க அவமானப்படுத்துறீங்க. 52 பொது தேர்தலில் அவரை தோற்கடிச்சிங்க, 54 அவர் சட்டமன்ற தேர்தலில் தோற்கடிச்சிங்க, 52 ஜவஹர்லால் நேரு இந்தியாவுக்கு முழுவதுமா அறியப்பட்ட மாமா, பண்டிட் மாமா, மற்ற இடத்துலலாம் போய் பிரச்சாரம் பண்ணாம மும்பை தெற்கு தொகுதியில் மட்டும் அம்பேத்கரை குறி வச்சு 3 முறை போய் பிரச்சாரம் பண்ணி அவர் தோற்கடிச்சாரு. அதுக்கு முன்னாடி அரசியல் நிர்ணய சபையில் 297 பேர் மெம்பரா இருந்தப்ப அம்பேத்கர் அதில் சேர்த்து கொள்ளப்படவில்லை.
மரியாதைக்குரிய இந்த தேசத்தினுடைய தேசத்தந்தை மகாத்மா காந்தி அவர்கள் பல முறை வலியுறுத்தி அம்பேத்கரை நீங்க அதுல சேர்த்தலனா நான் உண்ணாவிரதம் இருப்பேன் அப்படின்னு ஒரு மிரட்டல் தொனியில இறங்கினதுக்கு அப்புறம் வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த சகோதரர் தன்னுடைய இடத்தை விட்டுட்டு ரிசைன் பண்ணி அதன் மூலமா தான் அம்பேத்கர் உள்ள வந்தார். அதே மாதிரி 45 நினைவு அந்த இடைக்கால மந்திரி சபை மாமா பண்டிட் நேரு மாமா நேருன்னு சொல்லுங்க, ஏங்க ஜவஹர்லால் நேருன்னு சொல்லுங்க, ஏங்க அவர் மாமான் தாங்க அறியப்பட்டவர். ஜவஹர்லால் நேரு மாமான் தாங்க சொல்லுவாங்க. வன்மம் இருக்கு உங்களுக்குள்ள. ஐயோ நான் அப்படி வன்மம் உங்க பார்வையில தான் பிரச்சனை இருக்கு. உங்களுக்கு வன்மம் இருக்கு. அதாவது இந்த ஏதாவது ஆபாசமா இல்ல இல்ல மணிகண்டன் இருங்க எடப்பாடி சொன்னாரா, ஜெயக்குமார் கண்டிச்சிருக்காரு. இல்ல திரு ஜெயக்குமார் கண்டிச்சிருக்காரு. மணிகண்டன் அதிமுக அடுத்த போஸ்ட் போயிட்டீங்களா? ஐயா ராமதாஸ் அவர்கள் பிஜேபி அலையன்ஸ்ல தான் இருக்காங்க, அவங்களும் கண்டிச்சிருக்காங்க. சிவசேனா கண்டிச்சிருக்காங்க, மாயாவதி கண்டிச்சிருக்காங்க, இந்தியா முழுக்க எல்லாரும் கண்டிச்சிருக்காங்க. நீங்க என்னமோ இதை நியாயப்படுத்திட்டு கட்டு பேசுறீங்க, கதை சொல்லிட்டு இருக்கீங்க. கிரிக்கெட்டை பத்தி பேசினா ஃபுட்பாலுக்கு ஓடுவீங்க, ஃபுட்பாலை பத்தி பேசினா பாஸ்கெட் பாலுக்கு ஓடுவீங்க. நான் ஒன்னே ஒன்று உங்ககிட்ட கேட்கறேன். இப்போ இதெல்லாம் நடுவில் ஆரம்பிச்சிங்க. சிவசேனா யாரு? ஒரிஜினல் சிவசேனாவை சொல்றீங்களா இல்ல டுபாகூர் சிவசேனா? பால் தேக்கிற சிவசேனாவை தான் நான் சொல்றேன். யாரு? தேர்தல் கமிஷனால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட சிவசேனா வந்து சிண்டேவ்தா இல்ல அந்த பந்து காத்து போன பால் தாக்கரேவ் தான்? காத்து போன பால் தாக்கரேவ் தான் நான் சொல்றேன். அது அவங்க அப்பா தானே இவரு பால் தாக்கரே. இன்னைக்கு யார் தேர்தல் கமிஷனால் மக்களால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த யாரு? தாக்கரே யாரு? நான் கேட்கிற கேள்வி ஆதித்ய தாக்கரே யாரு? உத்தவ் தாக்கரே யாரு? பால் தாக்கரே யாரு? அமித்ஷா பேசுறத நான் 1/2 செகண்ட்ல சொல்லிட்டு போயிடுறேன். மந்திரி சபையில முதல்ல நேரு அமைச்ச இடைக்கால மந்திரி சபையில அம்பேத்கருக்கு 1.5 வருஷம் பிரதிநிதித்துவம் கொடுக்கலங்கிறப்ப திரும்ப மகாத்மா காந்தி இதே மாதிரி ஒரு பிரஷர் போட்டதுக்கு அப்புறம் எந்த இலாகாவும் ஒதுக்கப்படாம ஒரு டம்மி அமைச்சரா அவரை வச்சிருந்தது யாரு? அதனால மனம் எதும்பி போய் கடைசி ஒரு 1.5 வருஷம் இருக்கிறப்ப அந்த மந்திரி சபையிலிருந்து வெளியே வந்தப்ப மரியாதைக்குரிய அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் என்ன மாதிரி குற்றச்சாட்டை சொல்லிட்டு வெளியே வந்தாரு. அவர் தேர்தல் 2 தேர்தல்ல என்னுடைய தோல்விக்கு காரணம் ஹெக்டேவர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எங்க காட்டுங்க, ஹெக்டேவர்னு சொல்லியிருக்காரு. புத்தகத்தை எடுங்க. அன்னைக்கு அதான் நான் ஆர்எஸ்எஸ் காரன் கிடையாது, பிஜேபி காரன் கிடையாது. ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கங்க. அன்னைக்கு ஜனசங்கம் அவருடைய கூட்டணியில இருந்தது. என்னுடைய நினைவு சரின்னா ஜனசங்கம் வந்து அன்னைக்கு ஜனசங்கமும் இந்து மகாசபையும் அம்பேத்கரோட கூட்டணியில இருந்தது. இன்னைக்கு இந்த 10 கோடி 15 கோடி ரூபாய் வாங்கி தின்னுட்டு திமுகவோட தொங்கு சபையா இருக்கிறாங்களா அந்த கட்சியோட மூத்த தலைவர் டாங்கேவும் நேருவும் தான் அம்பேத்கர் என்ற பெருமகனை இந்தியா வரும் ஆதாரம் காட்டுங்க. நான் மீடியாவில் பேசுறதை விட்டுட்டு பொதுமக்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டு போயிடுறேன். ஜனசங் RSS உடைய அணிவகுப்பு போய் அம்பேத்கர் பார்வையிட்டு இருக்கிறார். RSS அணிவகுப்பெல்லாம் அவர் போய் பார்த்த மாதிரி எல்லாம் நீங்க புது கதையெல்லாம் கட்டாதீங்க சார். இது என்ன புதுசா இருக்குது? நான் என்ன கேட்கிறேன், எந்த இடத்துல அவர் இந்துவா பிறந்த நான் இந்துவா சாக மாட்டேன்னு சொன்னவர், 4 லட்சம் பேரோட புத்த மதத்தை தழுவியவர், நான் இறக்கும் போது 22 உறுதிமொழியை ஏற்றவர், நான் வந்து ராமரையும் கிருஷ்ணரையும் வணங்க மாட்டேன்னு சொன்னவர், இப்படிப்பட்ட ஒருத்தரை போய் நீங்க என்னமோ ஒட்டுமொத்த இந்துக்களின் பாதுகாவலர் மாதிரி அவர் போயிட்டு மொத்தமா உங்க கேள்வி குண்டெல்லாம் அப்படி என்ன நோக்கி தொலைச்சிட்டீங்களா? மொத்தமா கேடுங்க. அப்புறம் நான் சொல்றேன். என்ன 2 வார்த்தை பேசினா 20 கேள்வி கேட்குறீங்க. முதல்ல தயவு செஞ்சு சொல்றேன், அமித்ஷாவை பத்தி நீங்க கேட்டதை நான் சொல்லிட்டு போறேன். அதுக்கு உடனே அடுத்த கோல் போஸ்டுக்கு மாறாதீங்க. இவ்வளோ துரோகத்தை பண்ண நீங்க காங்கிரஸ்காரங்க அவருடைய அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு தகுதியே இல்லை. அதுக்கு பதிலா பேசாம கடவுள் பேரை சொன்னீங்களாவது உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் அப்படின்னு தான் சன்செட் டிவியில நான் பார்த்த அமித்ஷா ஹிந்தியில பேசுனது. ஹிந்தி தெரியாது போடா அப்படிங்கிற குரூப்னால ஹிந்தி தெரியும் வாடா அப்படிங்கிற குரூப் நான் பார்த்து நான் புரிஞ்சுக்கிட்டு போராட்டம் பண்ணுறாங்க. அடுத்து வேலை இல்லாம போராட்டம் பண்ணுறாங்க. வீர சாவர்கரும் அம்பேத்கரும் நான் வந்து இங்க வீர சாவர்கரும் முடிச்சிடுறேங்க. இந்த அம்பேத்கரியம் அப்படின்னு போலியா பேசிட்டு வயிற்று பிழப்பு நடத்திக்கிட்டு அம்பேத்கரியத்தை கற்பழிச்சு அம்பேத்கர் சொன்னதுக்கெல்லாம் எதிரா ஆனா அவர் பேரையும் போட்டோவை மட்டுமே பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற இங்க இருக்கிற அவங்களுக்கு நான் நேரடியா இந்த கேள்விகளை நான் சில கேள்விகளை வைக்கிறேன். நான் இதுல சொன்னதுல தவறு இருந்தது, நான் சொன்னது உண்மைக்கு மாறானதுன்னா பொது மேடையில் உங்க ஆதன் டிவியில கூப்பிடுங்க, ஆதாரங்களோட நான் பேசுறேன். வீர சாவர்கரும் அம்பேத்கரும் நல்ல நண்பர்கள். 1 அம்பேத்கர் 52 பொது தேர்தலையும் 54 வந்து சட்டமன்ற தேர்தலையும் போட்டிடுறப்ப ஜனசங்கமும் இந்து மகாசபையும் அவர் ஆதரிச்சது. ஆனால் அவரை தோற்கடிச்சது இந்த 10 கோடி 15 கோடி கம்யூனிஸ்ட் டாங்கே அந்த இருந்த பெரிய தலைவரும் இந்த பண்டித மாமா நேரு மாமா இவங்க தான் அவரை தோற்கடிச்சாங்க. 2
இதுல நான் வந்து யாராவது இல்ல அப்படின்னாங்கன்னா வரலாற்று பூர்வமா அதை நான் நிரூபிக்கிறேன். யாரு? வீர சாவர்கரும் அம்பேத்கரும் ஃப்ரெண்ட். மூணாவது இப்படி ஒரு நண்பரோட அவர் பயணிச்சார் அம்பேத்கர். அம்பேத்கர் சார் முடிச்சறேன் சார். ஒரே ஒரு அம்பேத்கர் சார் ஒரு இது முடிச்சறேன். சாவர்கரும் அம்பேத்கரும் நண்பர் என்ற தகவல் எல்லாம் இதெல்லாம் புதிய தகவல். இது யாரும் சொல்லாத தகவல். நான்லாம் எந்த புத்தகத்திலயும் படிக்காத தகவலா இருக்கு. ஏப்பா கேமராமேன், அவருக்கு என்ன ஒரு பிபி மாத்திரை கொடுத்துட்டியா? எனக்கு பிபி எல்லாம் இல்லைங்க, சுகர் மட்டும்தான் இருக்குது. பொறுமையா ஒன்று சொல்றேன். நம்ம ஆகச்சிறந்த அண்ணன் வன்னியரசு இருக்கிறார் பேர், அவர் ஒரு நாளைக்கு கூப்பிடுங்க. 4 விதமாக மரியாதைக்குரிய போற்றுதலுக்குரிய அண்ணல் அம்பேத்கரை பற்றி 4 விஷயம் சொல்லியிருக்கேன். வீர சாவர்கரும் அவரும் நல்ல நண்பர்களாக இருந்தாங்க. 1925 வார்தா ஆர்எஸ்எஸ் கேம்ப் எப்படி மகாத்மா காந்தி போய் பார்வையிட்டாரோ அந்த மாதிரி அண்ணல் அம்பேத்கர் வந்து ஆர்எஸ்எஸோட கேம்பை போய் பார்வையிட்டார். 52, 54 தேர்தலில் அம்பேத்கர் அவர்கள் போட்டியிட்டப்ப அன்றைய ஜனசங்கம் அவரை ஆதரித்தது. அன்றைய இந்து மகாசபா பாரத ரத்னா கொடுக்கல, பிஜேபி ஒன்றும் பாரத ரத்னா கொடுக்கல. முடிச்சிடறேன் சார், இருங்க சார். நான் இது வன்னியரசுக்குன்னு சொல்லி இந்த கேள்வி வைக்கிறேன். இது கொடுத்துச்சு. அது இதில் வந்து நான் சொல்றதுல ஏதாவது வரலாற்று ஆதாரம் இல்லை திரிபு திராவிட குஞ்சுகள் பேசுற மாதிரி பொய் நான் பேசியிருந்தேன்னா அந்த க்ஷணத்திலிருந்து நான் எந்த டிவி வாரத்துக்கும் போறத நான் இது பண்ணிடுறேன். இதெல்லாம் நமக்கு தெரியவே இல்லையே சார். என்ன வருத்தம்? என்ன வருத்தம்? கனவு கண்டிங்களா இரவு நைட்டு? இந்த சம்பவம் 3 நாளா நடந்துங்கிறதுனால தூக்கத்துல இதை பத்தியே ஒரு லட்சக்கணக்கான பேர் பார்க்குற ஒரு விஷயத்துல குழந்தைத்தனமா பேசக்கூடாது. நான் ஆதாரத்தோடு சொல்றேன். இல்லை யாராவது இல்லைன்னு மறுத்தீங்கன்னா அந்த க்ஷணத்துல இருந்து நான் எந்த மீடியாவிலையும் பேசலன்னு சொல்லிட்டேன். இதுல ஒரு வருத்தம் என்னன்னா, அம்பேத்கரை தூக்கி பிடிக்க சில விஷயங்களை பிஜேபி பண்ணுது, நான் இல்லைன்னு மறுக்க மாட்டேன். ஆனால் இப்போ நம்ம இந்த அண்ணாமலை முருகன் காலத்தில் இருக்கிற பிஜேபிக்காரங்களுக்கெல்லாம் இந்த சித்தாந்தம் தெரியாது. நானும் ஒரு காலத்தில் இந்த கட்சியில் பயணிச்சவன். இதெல்லாம் விசிலடிச்சா குஞ்சுங்க இங்கே இருக்கிறதுனால ஜெயக்குமார் கிட்ட சொல்லிருக்கலாம்ல, அதிமுக ஆதரவாளர் தான் நீங்க. ஆமா, திரு ஜெயக்குமார் கண்டிச்சார், கடுமையா கண்டிச்சார். அவர் கடுமையாலாம் அவர் கண்டிக்கல. ஒரு நிமிஷம், அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு ஈகோ சிஸ்டம் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. அப்போ என்ன சொன்னார்னா, ஜெயக்குமார் அண்ணன் இப்போ சொன்னதில் நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு உள்துறை அமைச்சருங்கிறவரை இன்னும் சர்வ ஜாக்கிரதையோட பேசணும். இந்த மாதிரி பேசுனது ஏன்னா ஒரு எல்லாருமே ஒரே மாதிரி ஸ்டீரியோபோனிக்கா நீங்க ஒரு விஷயத்தை சொல்லுங்க. அதனாலதான் எடப்பாடி கண்டிக்கலையா? அதான் ஜெயக்குமார் சொல்லியிருக்காரு. அதனால இவர் கண்டிக்கல. நீங்க சொல்லி இவருக்கு ஐயா இதெல்லாம் பண்ணிருக்காங்க ஐயா அப்படின்னு சொன்னீங்களா? நான் சொல்றது கேட்டா திரு எடப்பாடி பழனிசாமி சிறுமப்படுத்தணுங்கிறதுக்காக அந்த கேள்வி கேட்குறீங்களா? கட்சியினுடைய முக்கிய 2ஆம் கட்ட தலைவர் ஜெயக்குமார் அதுக்கு இது பண்ணியிருக்கிறாரு. ஆனால் நீங்க கேட்ட விஷயத்துல நான் 4 விஷயம் சொல்லிட்டேன். 2வது, வன்னியரசு போன்று அவர் கட்சி தலைவர் போன்று இங்கே அவருடைய போட்டோவை வச்சுக்கிட்டு அம்பேத்கர் போட்டோவை வச்சுட்டு பிழைப்பு அரசியல் நடத்தும் இந்த தலித்தியம் பேசும் அம்பேத்கரியம் பேசுங்கிட்ட நான் 2-3 விஷயத்தை உங்க மூலமா கேள்வி வைக்கிறேன், குறுக்கிடாம கேட்டுக்குங்க. அதாவது அரசியல் நிர்ணய சபையில் அதுக்கு முன்னாடி எல்லாம் நிறைய விவாதங்கள் நடந்தது. அது பெரிய புத்தக வால்யமா வந்திருக்குது. சமீபத்தில் திரு ஹண்டே கூட அம்பேத்கரை பத்தி எழுதின அந்த புத்தகம் வெளியிட்டிருக்கிறார், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேங்க. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்னு அம்பேத்கர் வந்து இந்த ஸ்டேட்டுங்களுக்கு சில விஷயங்கள் குறிப்பிட்டார். அதுல உள்ள ஒரு 5 விஷயத்தை மட்டும் கேட்கிறேன், ஒரே ஒரு செகண்ட்ல கேட்கிறேன். கொஞ்சம் சேட்ட முடியும். ஆமா, 370 ஆர்டிகிள் 370 அப்படிங்கிறது எக்காரணம் கொண்டு நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், ஒத்துக்க மாட்டேன். ஒரு நாட்டுக்குள் 2 அதிகார மையங்கள் இருக்க முடியாது. இந்த தேசத்திற்கு நான் செய்யக்கூடிய துரோகம் அப்படின்னு ஆர்டிகிள் 370 அம்பேத்கர் அவர்கள் கடைசி வரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் நிர்ணய சபை விட்டு வெளியே போன அந்த ஒரு சமயத்துல நேரு அதை வந்து புறவாசல் வழியா உள்ள புகுத்தினார். அப்படிங்கிறது உண்டா, உண்மையா, இல்லையா அப்படின்னு வன்னியரசு போன்ற அந்த அம்பேத்கரை தூக்கி பிடிச்சி பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கவங்ககிட்ட கேளுங்க. கேள்வி நம்பர் 1. நான் ஒரு விளக்கம் கொடுத்துட்றேன். நான் இடைமறிக்க அப்பதான் உங்களுக்கு புரியும், நேர்களுக்கும் புரியும், அப்பதான் போய் சேரும். அன்னைக்கு ஓர் இந்தியாவா இருந்தது, ஒற்றை இந்தியாவா தெரிஞ்சது. இன்னைக்கு 2ஆ 3ஆ பிரிச்சு வச்சிருக்காங்க இன்னைக்கு எல்லாருமே. சரிங்களா? குறிப்பா அன்னைக்கு அம்பேத்கர் காலம் இந்தியா வேற, இன்னைக்கு அமித்ஷா மோடி காலம் இந்தியா வேறையா இருக்குது. அதனாலதான் இன்னைக்கு வந்து யாரையா அமித்ஷா மோடி அந்த காலத்துல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இது ஒரே இந்தியா, ஒரே பாரதம், ஒரே நாடு, ஒரே கலாச்சாரம். கலாச்சாரம் என்ன ஒவ்வொரு மண்ணுக்கும் இது பண்ணிருக்கலாம். இது ஒரே நாடு. ஜம்மு காஷ்மீர்ல இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் இது ஒரே நாடு. ஒரே நாடு தாங்க. ஆனால் இங்க வந்து பல மாநிலங்கள் எப்படி வாயில வருது? 2 இந்தியா 3 இந்தியா என்ன இந்த வார்த்தைக்கு நீங்க பொறுப்பேத்துக்கிறீங்களா? 2 இந்தியா என்ன? தமிழ் வடக்கு வாழ்கிறது, தெற்கு தேய்கிறது. அதை ஏமாத்து இங்க இருந்து திராவிட குஞ்சு வடக்கு வாழுது. நீ எப்பெல்லாம் வந்து கொள்ளையடிச்சது மக்களுக்கு தெரிஞ்சு போயிருவான். வடக்கு வாழுது, தெற்கு தேயுது, தமிழா சோற்றால் அடித்த பிண்டமே, கவர்னர் வேண்டாம், ஆட்டுக்கு தாடி எதுக்கு, நாட்டுக்கு கவர்னர் எதுக்கு அப்படின்னு இப்படி காலகாலமா ஏமாத்தினது. ஹிந்தி ஒழிக அப்படின்னு ஏமாத்தினது. இவன் வீட்டுல இவங்க நடத்துற பள்ளிக்கூடத்துல எதுல ஹிந்தி இல்லாம இருக்குது? இன்னைக்கு திமுக அமைச்சர்கள் நடத்துற பள்ளிக்கூடத்துல எதுல ஹிந்தி இல்லாம இருக்குது?
மாதேசனை திரும்ப சொல்றேன், திசை திருப்பாதீங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, அந்த டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல அண்ணல் அம்பேத்கர் வலியுறுத்தி சொன்னது, இந்த நாட்டுக்கு வந்து ஒரு டெம்பரவரி அரேஞ்ச்மெண்டா ஹிந்தி இணைப்பு மொழியாக இருக்கட்டும். ஹிந்தி தெரியாது அம்பேத்கர் என்ன இல்ல நான் இருங்க, நீங்க லெந்தா போகுது. நான் என்ன சொல்றேன் சார், லெந்தா போகுது இல்ல சார், 5 பாயிண்ட். சார் அம்பேத்கர் எதை ஏற்றுக்கொண்டாரோ அதையெல்லாம் பிஜேபி இன்னைக்கு செய்யுதுன்னு நீங்க சொல்றதுக்கு வரல. சொல்லல அமித்ஷா பேசுறது சரியா தவறா? சார் நான் அம்பேத்கர் சார் அம்பேத்கர் போட்டோ வச்சு வைத்து போல பண்றாடுங்களையாங்க. அம்பேத்கர் என்ன சொல்லிருக்காருன்னு சொல்லல, இதை மறைக்கிறாங்க. எப்படி ஈவேராக சொன்னதெல்லாம் வேற. தமிழ் காட்டு மிராட்டி பாச, பொம்பளைக்கு கர்ப்பப்பை இருக்க கூடாது, திருக்குறள் தங்கத்தட்டுல வச்ச மலன் பெரியார் சொன்னதெல்லாம், ஈவேரா சொன்னதெல்லாம் ஒரு பக்கம் ஒதுக்கிட்டு பெரியார் பெரியார் இங்க எப்படி ஒரு பொய் பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களோ, அம்பேத்கர் ஒரு மிகச்சிறந்த தேசபக்தன். அப்ப எல்லா காந்தியை விட என்ன கேட்டா அதிகப்படியா வணங்கக்கூடிய ஒரு தலைவர். அவர் சொன்னது வேற, அவர் போட்டோ வச்சுட்டு இங்க பொழப்பு பண்ணிட்டு போய் பேசிட்டு இருக்காங்க. அதை உரிக்கிறதுக்கு தப்பு பண்ணலையாப்பா சார்? அமித்ஷா மேட்டர் யார் சார்? அமித்ஷா அமித்ஷாவுக்கு போல சார், தயவு செஞ்சு அலோவ் பண்ணுங்க சார். என்ன சார் அம்பேத்கர் புகழ் பாடுறதை எல்லாரும் பாடிட்டு இருக்காங்க சார், பொய் புகழ் போட்டோ வச்சு வைத்து பிழப்புங்க. அம்பேத்கர் கற்பழிச்சு அது மூலமா காசு பார்த்து தின்னுட்டு இருக்கானுங்க. நான் உண்மையை எடுத்து வைக்கிறேன். என்ன ஏன் பேச விட மாட்டேங்கிறீங்க? நான் பேசிட்டீங்க, நீங்க சொல்லி சார் முடிச்சிடுறேன் சார். இல்ல ஹிந்தி இடைக்கால ஏற்பாடாக ஒரு இணைப்பு மொழியாக இருக்க வேண்டும். பின்னர் சமஸ்கிருதம் இந்த நாட்டினுடைய இணைப்பு மொழியாக வர வேண்டும் அப்படின்னு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல சொன்னது அண்ணல் அம்பேத்கர். இதை யாராவது துணிவு இருந்தா, நெஞ்சில மஞ்சாத்த உன் பாசையில சொல்றேன் இருந்ததுன்னா இதை மறுபாக்கலாம். அது வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ்ல அம்பேத்கர் சொன்ன. மூணாவதா சொன்னது பசுவை பாதுகாக்க வேண்டும். பசுவதை தடை சட்டம்ங்கிறது இந்த நாடு முழுக்க எல்லா ஸ்டேட்டும் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். அம்பேத்கர் சொன்ன மூணாவது விஷயம். நாலாவது விஷயம் தான் உங்களுக்கு மாத்திரை கொடுத்து. நாலாவதா சொன்னது இந்த திராவிட ஆரியவாதத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறப்ப, குப்பை தொட்டியில் வீசப்பட வேண்டிய அழுகி போன பொருள் அப்படி ஒண்ணு கிடையவே கிடையாது. குப்பை தொட்டியில் வீசி எறியப்பட வேண்டிய வெள்ளைக்காரனால் உருவாக்கப்பட்ட கட்டுக்கதை. இதெல்லாம் படிக்கல சார். சார் படிக்கல இல்ல, உங்களுக்கு காது கேக்குது. பெரியாரும் அம்பேத்கரும் என்ன நண்பர்கள்? ஐயா அந்த ஈவேரா போய் தான் இங்க திராவிடா வைக்கம் போராட்டம் பெரியார் கலந்து கொண்ட பிறகு போராட்டமே ஒரு போலி வைக்கம் போராட்டம் காங்கிரஸ் கட்சி தலைவராக போனது. வன்மமா பேச வேண்டாம், வன்மமா பேச பாருங்க. மாதேஷ் என்கிட்ட மாட்டிட்டீங்க. இல்ல வைக்கம் போராட்டம் எப்ப நடத்தினார் பெரியார்? சொல். வைக்கம் போராட்டம் எப்ப வைக்கத்துக்கு போயிருந்தாரு. அப்ப எங்க இருந்தாரு? எந்த கட்சியில இருந்தாரு? எந்த கட்சியில இருந்தாரு? காங்கிரஸ்ல இருந்தாரு. அத சொல்லு. ஆனா இங்க வைக்கத்துல காங்கிரஸ்ல இருந்து ஒவ்வொரு அன்னைக்கு மெட்ராஸ் பிரசிடென்சில இருந்து ஒவ்வொரு தலைவர்களும் போய் போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அதுல ஒரு போர்ஷனா இவரை போய் இவர் நடத்திட்டாரு. அவரு போராட்டத்துக்கு போன பிறகுதான் அம்பேத்கரே போராட்டத்தை இந்தியா முழுக்க கையில எடுத்தாரு. பேசினா கிரிக்கெட்டுக்கு போறேன். இப்ப நான் வந்து ஒரே ஒரு பாயிண்டோட நான் முடிச்சிடுறேன். அதாவது இவர் போய் ஈவேரா போய் அவரை பார்த்து நாங்களாம் திராவிடர்கள் அப்படி இப்படின்னு சொன்ன உடனே தான் அதற்கு பதில் சொல்ற விதமா அம்பேத்கர் சொன்ன வார்த்தை என்னன்னு கேட்டனா, இந்த திராவிடம் ஆரியங்கிறது குப்பை தொட்டியில் தூக்கி எறியப்பட வேண்டிய வெள்ளைக்காரனால் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு அழுகிய வாதம் சொன்னது அம்பேத்கர். இதை இல்லை அப்படின்னு மறுத்தீங்க அப்படின்னா நான் உண்டுன்னு மறுக்க தவறுனா நீங்க என்ன சொல்றீங்களோ அது கட்டுப்படுறேன். கடைசியா ஒண்ணு சொல்றேன். என்னன்னா, செக்யூலர் அப்படிங்கிற வார்த்தையை அன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்துல கொண்டு வரணும் அப்படிங்கிறப்பயே அம்பேத்கர் அதை வேண்டாம் மறுதளிச்சுட்டு அவர் என்ன சொன்னார்? செகுலர் கண்ட்ரி தான் சார் இது. இருங்க சார். சார் அன்றைக்கு அம்பேத்கர் காலம் வேற சார், இன்னைக்கு வேற சார். நிலைமை மோசமா இருக்கு. இன்னைக்கு நிலைமை மோசமா இருக்கு. இன்னைக்கு முன்னாடி வந்து அம்பேத்கர் எழுதின அரசியலமைப்பு சட்டத்துக்கு ஆபத்துன்னு எல்லாரும் அரசியலமைப்பு சட்டத்தோட நாடாளுமன்றத்துல பயணிச்சு அரசியலமைப்பு சட்டத்தை கற்பழித்து அதை அம்பேத்கர் எழுதிய அந்த சட்டத்தை கிழித்து போட்டவர் திருமதி இந்திரா காந்தி. அதனாலதான் சொல்றேன், அம்பேத்கர் கொண்டு வந்த அந்த புனித நூல் அரசியலமைப்பு சட்டத்தை வந்து கற்பழிச்சு கிழிச்சு போட்ட இந்திரா காந்தி பண்ணின அந்த காங்கிரஸ்காரங்க தொட்ட அரசியலமைப்பு சட்டத்தையும் நீங்க புனிதப்படுத்தணும். அம்பேத்கர் காங்கிரஸ்காரங்க தொட்ட அந்த அம்பேத்கர் படத்தையும் புனிதப்படுத்தணும். ஒன்னே ஒண்ணு சொல்ல, நீங்க கேட்ட முக்கியமான கேள்வி ஏன் அவர் வந்து பௌத்த மதத்தை தழுவினார் அப்படிங்கிறதுக்கு அம்பேத்கர் அவருடைய சுயசரிதையில் எழுதியிருக்கிறது என்னன்னா, இந்து மதத்தின் மீது எனக்கு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், ஏகப்பட்ட எனக்கு கோபாதாபங்கள் எனக்கு இருக்குது. என்னை இஸ்லாம் மதத்தில் சேர சொல்லி சில பேர் என்னை கூப்பிட்டாங்க, கிறிஸ்துவ மதத்தில் சேர சொல்லி கூப்பிட்டாங்க. இந்திய கலாச்சாரம் அல்லாத வேற்று ஒரு கலாச்சாரம் உள்ள ஒரு மதத்தில் ஒருபோதும் என்னை இணைத்துக் கொள்ள மாட்டேன். இந்திய விழுமியங்களை தாங்கிய இந்திய கலாச்சாரத்தை கொண்டுள்ள வேறொரு மதமான பௌத்த மதத்தை தழுவுகிறேன் அப்படின்னு அம்பேத்கர் கைப்பட அவர் எழுதியிருக்கிறார். இதை இல்லன்னு திருமாவளவன் இல்ல, அவர் இந்துவாக இத பாக்குற ஆதன் டிவி நேயர்களே, இது வந்து பாருங்க, இல்ல இல்ல இல்லன்னு அவருக்கு சொல்லி கொடுத்தது கிளிப்புள்ள மாதிரி சொல்றார். உங்க மூலமா சொல்றேன், 5 பாயிண்ட்
இன்னைக்கு அம்பேத்கரை வச்சு அரசியல் பிழைப்பு அவர் கொள்கைக்கு எதிராக போட்டோவை வச்சுக்கிட்டு இங்க பண்ணிட்டு இருக்கிறவங்க அம்பேத்கர் உண்மையா என்ன சொன்னார், டைரக்டிவ் பிரின்சிபல் என்ன சொன்னார் அப்படிங்கறத நான் சொல்லிட்டேன். மக்கள் முடிவு பண்ணி இந்த மாதே சொல்றது உண்மையா இல்ல நான் சொன்னா நீங்க எதை கொண்டு வேணாலும் நடிக்க. நான் வந்து கூட்டணி விஷயங்களையும் சில விஷயங்கள் பேசணும்னு நினைக்கிறேன். அண்ணாமலை வருகைக்கு பின்னாடி அதிமுக குறித்தான விமர்சனங்களை கொஞ்சம் குறைச்ச மாதிரி தெரியுது. அதிமுக பாஜக கூட்டணி மீண்டும் வருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சில தகவல்கள் சொல்றாங்க. நீங்க அதிமுக அனுதாபி, அதனால நான் இந்த விஷயமும் கேட்கணும். நாட்டுக்கு மோடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடி, அதையும் அலைன்ஸ் வருமா? அலைன்ஸ் வருமா? ஒரு அரசியல் பார்வையாளர்ங்கிறப்ப இந்த நாடு சுபிச்சமா இருக்குன்னா நாட்டுக்கு மோடி, இந்த தமிழ் நாடு சுபிச்சமா இருக்குன்னா எடப்பாடி, ஸ்டேட்டுக்கு எடப்பாடின்னு சொல்றேன். நான் இதே இடத்துல உட்காந்து அண்ணாமலையை கடுமையா விமர்சனம் பண்ணியிருக்கேன். சில சமீட்சைகளை மட்டும் குறிப்பிட்டு நான் சொல்றேன், அதை வச்சு புரிஞ்சுக்குங்க. அதிமுகவில் வந்து பிளான் ஏ அப்படின்னு ஒண்ணு இருக்குது. இது வந்து முழுக்க என்னுடைய அனுமானம். அதாவது அதிமுக கருத்து இல்ல, என்னுடைய அனுமானம். நான் அதிமுக ஏதாவது அபிஷியல் நான் பொறுப்புல இருக்கேன்னா என்னுடைய அனுமானம். ஒரு அந்த கட்சியுடைய அனுதாபி எனக்கு கிடைக்க பெறும் தகவல்கள் அடிப்படையில் நான் சொல்றேன். நடிகர் விஜய் அவர்களுடைய அவங்க பேசிட்டு இருக்காங்க. விஜயோட ஒரு கூட்டணிக்கான முயற்சிகள்ல இருதரப்பும் இருக்கிறாங்க. அது கூடி வரலாம், கூடி வராம போகலாம். அதை பத்தி எனக்கு தெரியாது. ஆச்சுங்களா? இதெல்லாம் எப்ப தெரியும்னா இன்னும் 1 வருடங்கள், டிசம்பர் 25, 2025 அப்பதான் திரும்ப வந்து டான்ஸ் ஆடி வேற பக்கம் போறாரா, இந்த ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் வண்டியை வேற பக்கம் மாத்தி ஓட்டுவாரா, வைகோ அந்த பக்கம் இருப்பாரா, 10 கோடி 15 கோடி இருப்பாங்களா? அதில் விஜய் கிட்ட பத்தி ஒன்று கேட்டீங்க, முக்கியமா சொல்றேன். விஜய் என்ன நினைக்கிறாருன்னா, நான் இப்பயும் சொல்றேன், அவர் தலைமையில் ஒரு கூட்டணி, அவர் முதலமைச்சர் வேட்பாளர், காங்கிரஸை எப்படியாவது இழுத்து காங்கிரஸுக்கு துணை முதலமைச்சர் பதவி, விடுதலை சிறுத்தைகளுக்கு மினிஸ்டீரியல் பர்த்ல 3, 4, 5 இந்த மாதிரி முக்கிய இடத்தை கொடுக்கிறோம். விஜய் மைண்ட் செட் என்னங்க? விஜயோட மைண்ட் செட் இதெல்லாம். விஜய் அவர் மனதுல இருக்கிறதா நான் யூகிப்பது, நான் அறிய வருவது, அவர் தலைமையில் கூட்டணி, அவர் முதலமைச்சர், காங்கிரஸ் துணை முதலமைச்சர், விடுதலை சிறுத்தைகளுக்கு 3, 4, 5ங்கிற அளவுல மந்திரி சபையில முக்கியமான இடத்துல பிரதிநிதித்துவம், கம்யூனிஸ்டுகளுக்கும் பிரதிநிதித்துவம். இந்த ஒரு கூட்டணியைத்தான் விஜய் ஆப்ஷன் ஏ, அவரோட பிளான் ஏவா வச்சிருக்கார். ஒருவேளை இது அவருக்கு கை கொடுக்கல அப்படிங்கிறப்ப அவர் அதிமுகவோடு பேச வரலாம். அப்ப அவர் அதிமுகவோடு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். சரி, இவர் எப்படி ஒரு பிளான் ஏ பிளான் பி வச்சிருக்காரோ, நான் அறிந்தவரை அதிமுகவிலையும் பிளான் ஏ பிளான் பி வச்சிருக்காங்க. ஒரே ஒரு சின்ன சமீட்சை சொல்றேன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி திருச்சி ஏர்போர்ட்ல மரியாதைக்குரிய பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி பேட்டி சொன்னாரு. அது ஒரு பெரிய கான்ட்ராவர்சியல் சப்ஜெக்ட் ஆச்சு. அடுத்த நாள் ஜெயக்குமார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி யாருக்கு அந்த செய்தியை சொன்னாரோ, யாருக்கு சமீட்சையை வெளியிட்டாரோ, புரிய வேண்டியவங்களுக்கு அது புரிஞ்சிச்சு. நீங்க நான் மரியாதைக்குரிய தாவேகாவினுடைய புதிய தலைவர் எந்த விதத்திலும் என்னுடைய பார்வையில் அவர் தனிச்சு நிக்க மாட்டார். அவர் கட்சி வளர்ந்துருக்குதா, அவரால் எவ்வளவு வாங்க முடியுதா, என்னுடைய பார்வையில் ஒரு 6 முதல் 10% ஓட்டு வாங்க. விஜய சொல்றீங்க? ஆமா. எப்படி விஜயகாந்த் மரியாதைக்குரிய மறைந்த விஜயகாந்த் அவர்கள் வாங்கினாங்களோ அந்த இதை வாங்குவார். அதே மாதிரி நான் தான் முதலமைச்சர் அப்படின்னு வைகோ பாலசாமி கிட்ட இருந்து நிறைய பாடங்கள் கத்திருக்கிறாரு, ராமதாஸ் கிட்ட இருந்து கத்திருக்கிறாரு. சமீபத்துல பாத்தீங்கன்னா யார் விஜயகாந்த் கிட்ட இருந்து நிறைய இது வந்து நிறைய டேக்அவே எடுத்திருக்காரு. விஜய் நல்லா அவதானிச்சு அரசியல இது பண்றப்ப தனித்து நிக்க மாட்டார் அப்படிங்கிறது என்னுடைய திடமான நம்பிக்கை. அவர் தலைமையில் அவர் முதலமைச்சராக முன்னிறுத்தி ஒரு கூட்டணியை கட்டமைக்க முயற்சிப்பார். அது நடைபெறலங்கிற பட்சத்துல அதிமுக நோக்கி வருவார். அதே சமயத்துல விஜய் கட்சிக்கு நான் ரொம்ப கனிவோட, அதிமுகவுக்கு ஏ பி ஆப்ஷன் இருக்கா, அததான் சொல்ல வரேன். விஜய் கட்சிக்கு நான் அன்போடு சொல்லிக்கிறது என்னன்னா, நீங்க எப்படி ஒரு பிளான் ஏ பிளான் பின்னு வச்சிருக்கீங்களோ, அதிமுகவும் அதே மாதிரி பிளான் ஏ பிளான் பி அப்படின்னு வச்சிருக்கு. பிளான் ஏ அப்படிங்கிறது பாமக, தாவேகா, தேமுதிக உட்பட உங்களை எல்லாம் சேர்த்து ஒரு கூட்டணி அமைப்பதற்கான முயற்சி. பிளான் பி பத்தி நான் வெளியில எதுவுமே சொல்ல இயலாது, பிஜேபியா எனக்கு தெரியாது. அதாவது அதிமுகவோட யாருமே அலைன்ஸ் சேரலனா பிஜேபியோட சேர்ந்துடலாம். என்னுடைய முழுக்க நான் சொல்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. அதாவது நான் அடிக்கடி உங்க இதுலதான் ஆதன் டிவியில சொல்லியிருக்கேன், 7.5 இல்லாத 4.5 ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி வேண்டுமா, திராவிட மாடல் என்ற பெயர் திராவிட மாடல் ஆட்சி கொடுத்த ஸ்டாலின் வேண்டுமா அப்படிங்கிறப்ப எதிர்ப்பு சுனாமி மாதிரி அடிச்சிட்டு இருக்குது. நம்பர் 1. திமுக ஒருபோதும் 2 முறை இது வரைக்கும் ஆட்சியை தொடர்ந்து அமைச்சதில்லை. இது நம்பர் 2. அதிமுக இது வரைக்கும் தொடர்ந்து 2 சட்டமன்ற தேர்தலில் தோத்ததில்லை. நம்பர் 3. ஒரு சட்டமன்ற தேர்தலில் இருந்த கூட்டணி
அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அப்படியே தொடர்ந்தது கிடையாது. அது வெற்றி பெற்ற கூட்டணி, வரிசையா வெற்றி. நான் சொல்றது நான் தான் அண்டர்லைன் பண்ணி சொல்றேன். ஒரு சட்டமன்ற தேர்தலில் தொடர்ந்த கூட்டணி அடுத்த சட்டமன்ற தேர்தலில் அப்படியே தொடர்ந்து கிடையாது. இந்த 4 அம்சங்களும் திரு எடப்பாடி பழனிசாமி சாதாரண ஏழை விவசாயி மகன் இதுல வயக்காட்டுல இறங்கி நடக்கிறதுக்கு 50,000 ரூபாய் ஷூ போட்டுக்கிட்டு காங்கிரீட் ரோட்ல போய் போட்டோ ஷூட் கொடுக்காத எடப்பாடி பழனிசாமி மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க. ஆனால் இந்த வெற்றி அப்படிங்கறது, வெற்றி கனி அப்படிங்கறத பறிச்சு போடுறதுக்கு ஒரு கூட தேவை. அந்த கூட தான் கூட்டணி. அந்த கூடையை இன்னைக்கு திமுக வச்சிட்டு இருக்கிறப்ப எடப்பாடி பழனிசாமிக்கு இவ்வளவு சாதகமான அம்சங்கள் இருந்தாலும் கூட்டணி அப்படிங்கிறது 100% தேவை அப்படிங்கறது மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் நல்லா உணர்ந்திருக்கிறார். சோ உறுதியா அவர் தலைமையில கூட்டணி ஏற்படும். அதோடைய முன்னணி தலைவர்கள்ட்டெல்லாம் நான் தனிப்பட்ட முறையில பேசியிருக்கிறேன். அதே சமயத்தில் நான் என்ன வேண்டுகோள் வைக்கிறேன்னா, திரு அதிமுகவும் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி விரும்புகிற ஒரு கூட்டணி ஏற்படாவிட்டாலும் என்னுடைய ஒரு தனிப்பட்ட வேண்டுகோளா நான் என்ன வைக்கிறேன்னா, மரியாதைக்குரிய துக்ளக் ஆசிரியர் குருமூர்த்தி வேற ஒரு விஷயத்துக்காக சொன்ன ஒரு விஷயத்த நான் கொஞ்சம் மாத்தி சொல்றேன். தமிழ்நாடுங்கிற நாடு தீப்பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப நான் ஒரிஜினல் காவிரி தண்ணியோ இல்ல கங்கா தண்ணியோ கொண்டு வந்து தான் இந்த வீட்டை அமைப்பேன் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தமிழ்நாடு பத்தி எரிஞ்சு எல்லாம் வீணா இடிஞ்சு போயிடும். அந்த நேரத்துல கிடைக்கிற சோப்பு தண்ணியோ அழுக்கு தண்ணியோ உப்பு தண்ணியோ எந்த தண்ணியோ அந்த தண்ணியை எடுத்து இந்த எரிஞ்சிட்டு இருக்கிற திராவக மாடல் பத்தி எறிகிற இதை அமைங்க. 2026 உங்களுடைய நல்லாட்சி எதிர்பார்த்து இந்த நாடு காத்து கொண்டிருக்கிறது திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். எடப்பாடிக்கு எதிராகவே உள்ளார ஒரு பெரிய கோஷங்கள் எல்லாம் எழுப்பிட்டு இருக்காங்க. 6 பேர் போனாங்க, 12 பேர் போனாங்க, பேசினாங்கன்ற சில தகவல் எல்லாம் சொல்றாங்க. அதெல்லாம் தேர்தல் நேரத்தில் வெளிப்படும் பாருங்க அப்படின்றாங்களே. அதாவது படு கேவலமா மூணாந்தர பொய், அதுக்கு மேல வார்த்தைகள் ஒரு மீடியாவில் என்னால் சொல்ல முடியாது. சம்பந்தப்பட்ட அந்த 6 பேர் குழுவில் போன முன்னாள் அமைச்சர் சகோதரர் SP வேலுமணி அவர்களோட நான் ஒரு 20 நாளுக்கு முன்னாடி அவரை தனியா அப்படி சந்திச்சு 45 நிமிஷம் அவர்கிட்ட பேசக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு. நான் அவருடைய பேரை சொல்லி சொல்றேன். இந்த ராங்கால் சங்கர்லால்னு ஒருத்தர் இல்லாத டூப்லாம் அடிச்சுட்டு எல்லா டிவிலையுமே பேசிட்டு இருப்பாரு, அந்த மாதிரி ஆள் இல்லை. நான் பேரை சொல்லி சொல்றேன். திரு SP வேலுமணியை அவருடைய இல்லத்துல 45 நிமிடம் இப்படி 1 to 1 பேசிட்டு இருக்கிறப்ப இந்த கேள்வியை நான் அவர்கிட்ட கேட்டப்ப, மணிகண்டன் நாங்க மரியாதைக்குரிய அண்ணனை பொதுச் செயலாளர் சந்திச்சது உண்மை, சந்திச்சதுங்கிறது இந்த கள நிலவரங்களுக்கு இது பண்றதுக்கு நீங்க எல்லா பக்கமும் ஆய்வு பண்ணணும்னு நாங்க கேட்டுக்கிட்டோம். மற்ற கட்சி எப்படி நம்ம இன்னும் கட்டமைப்பை இது பண்ணலாம், நீங்க மாவட்டத்தோடு சுற்றுப்பயணம் வரணும் அப்படிங்கறத பத்தி பேசணுமோ ஒழிய இந்த பலாக்கொட்டை, உளுத்து போன பலாக்கொட்டை, குக்கரான மக்கரு, அந்த சிறை மீண்ட சின்னத்தாயி இவங்களை பத்தி நாங்க ஒரு வார்த்தை கூட பேசல அப்படின்னு மிக திட்டவட்டமா கேட்டார். அடுத்து உடனே நான் ஒரு கேள்வி கேட்டேன், அண்ணா இதை நீங்க மறுத்துடலாமே, இதை வச்சு இங்க எல்லாம் கம்பு சுத்தி கழுகாரு, புழுகாரு, சங்கர்லாலு, விக்கியானந்தா, அந்தனந்தாலாம் அவங்க எல்லாம் ஊட்டி டெய்லி பொய்ய பேசிட்டு இருக்கிறாங்களேங்கிறப்ப, மணிகண்டன் பொதுச் செயலாளர் இருக்கிறப்ப ஒவ்வொரு விஷயத்துக்கு நாம மீடியாவில் போய் பேசுறோம்னா நாம்பள ஒரு தனி செய்தி ஆக்குவாங்க. அதனால மௌனமே மிகச்சிறந்த மொழி அப்படின்னு நாங்கள் 6 பேரும் திட்டவட்டமா இதை பத்தி யாரும் மீடியாவை சந்திக்க கூடாதுன்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு அவர் சொன்ன செய்தி. அவர் சொன்ன ஒரு இனிப்பான செய்தி உங்க மூலமா அதிமுக தொண்டர்களுக்கு சொல்றேன். 2026 உறுதியான கூட்டணி ஏற்படும், வெற்றி கூட்டணி. அதாவது மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் பொதுக்குழு சொன்னாரா ஏதாவது? இல்ல அப்படிலாம் பிஜேபி இல்ல எங்கிட்ட அதாவது நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க கூடிய விஷயங்களை தான் நான் பகிர்ந்துக்க முடியும் ஆச்சுங்களா. அப்ப அவரு ஆசைப்படுறாரா பிஜேபி அலையன்ஸ்? ஏன்னா அவரு இருந்திருந்தா 35 அவர்கிட்ட எனக்கும் பழக்கம் தான். அவரு நல்ல பழக்கம். நேரடியா அவர் போன் பயன்படுத்தி பொதுச் செயலாளர் மாதிரி அவர் போன் வச்சுக்க மாட்டார். அவரோட உதவியாளர் நம்பர் தர வேணா போன் பண்ணி தெரியும். எனக்கு என்கிட்ட சொன்னது மாதேசுக்கு தெரியாதா? மாதேசுக்கு தெரியாத அறிவாலயம் உண்டா? மாதேசுக்கு தெரியாத அறிவாலய நபர்கள் உண்டா? இல்ல எனக்கு இப்ப அண்ணன் வேலுமணியா பழக்கம் தான் சொல்றேன். அந்த பக்கமும் கொஞ்சம் தெரியுங்கிறீங்களா? தெரியல. அதனால அவர் சொன்னல ஏற்கனவே பிஜேபி இருந்தா 35 MP போயிருப்பாங்கன்னு சொன்னாரு. அதனால அவருக்கு பிஜேபி ஆசை இருக்கான்னு கேக்குறேன். இல்ல அது அந்த நானும் அதை ஒத்துக்கிறேன்னு. அதாவது அந்த கூட்டணி அப்படிங்கிறது, இந்த கூட்டணி தொடர்ந்து இருந்தால் ஒரு குறைஞ்சது 15 இருந்து 20 சீட்டு ஜெயிச்சிருப்போங்கிற அந்த ஒரு சாதாரண கணக்கு அரசியல் சாணக்கியர் எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியாதா? சிறுபான்மையினர் நலன் முக்கியம், சிறுபான்மையினர் ஓட்டு முக்கியம், பாஜகவோட சேர்ந்து அதனால நமக்கு சில வெற்றிகள் வந்தாலும் அந்த வெற்றி வேண்டாம் அப்படின்னு அவர் முடிவெடுத்தார். அதனால அதை விட்டுருங்க. திரு வேலுமணி அண்ணா என்கிட்ட சொன்னது என்னன்னா, உறுதியா வலிமையான கூட்டணி அமைப்போம் அப்படிங்கிறது. திரும்ப அதிமுகவுடைய பொதுச் செயலாளருக்கும் இவங்களுக்கும் நான் உங்களுடைய ஒரு நல்லாட்சி வரணும்னு விரும்புகிற கோடிக்கணக்கானவர்கள் ஒருத்தராக இருந்து கேட்குறேன்.
நல்ல தண்ணி கிடைச்சா அந்த நல்ல தண்ணியை வச்சு இந்த திராவிட மாடலில் பத்தி எறிகிற தமிழகத்தை காப்பாற்றுங்க. அவசரத்துக்கு நல்ல தண்ணி கிடைக்காம போச்சுன்னா உப்பு தண்ணியாக இருந்தாருன்னா சோப்பு தண்ணியாக இருந்தாருன்னா எதை வேணாலும் ஊற்றி தமிழ்நாட்டை அமைச்சு காக்க வந்த சாமி எல்லை சாமி எடப்பாடி பழனிசாமி இந்த தமிழகத்தை காப்பாற்று. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க. நேரில் வந்து நேரம் கொடுத்து பேசுறதுக்கு நன்றி திரு மணிகண்டன். நன்றி மாதேஷ், நன்றி.